ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தற்போது வந்துள்ள அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்கலைக்கழக துணை வேந்தர்களை நியமிப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. அதை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நரசிம்மா, ஆர் மகாதேவன் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு தரப்பில் வழக்கறிஞர் பி. வில்சன், அபிஷேக் சிங் ஆகியோர் ஆஜராகினர். ஒரு விடுமுறை கால அமர்வு அவசரமாக வழக்கை விசாரணைக்கு எடுத்தது என்று தமிழக அரசு தரப்பில் புகார் அறிவிக்கப்பட்டது. அப்போது ஏற்கனவே வழக்கை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அதை ஏற்க உயர்நீதிமன்றம் மறுத்தது. மேலும் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்று தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது டிரான்ஸ்ஃபர் மனு தாக்கல் செய்துவிட்டு உயர்நீதிமன்ற விசாரணைக்கு தடை கோருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ள டிரான்ஸ்ஃபர் மனுவை திரும்ப பெற வேண்டும் என மத்திய அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் வழக்குகளுக்கு தடை விதிக்க வேண்டும், உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கும் தடை விதிக்க வேண்டும் என்று தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஆளுநர், மத்திய அரசு மற்றும் யுஜிசி ஆகியோர் பதிலளிக்க 4 வாரங்களுக்குள் அவகாசம் வழங்கி உத்தரவிட்டனர். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுக்கு தடை விதிப்பது குறித்து அடுத்த விசாரணையின் போது முடிவு செய்யலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்கலைக்கழக துணை வேந்தர்களை நியமிப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. அதை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நரசிம்மா, ஆர் மகாதேவன் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு தரப்பில் வழக்கறிஞர்கள் பி. வில்சன், அபிஷேக் சிங் ஆகியோர் ஆஜராகினர். ஒரு விடுமுறை கால அமர்வு அவசரமாக வழக்கை விசாரணைக்கு எடுத்தது என்று தமிழக அரசு தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. அப்போது ஏற்கனவே வழக்கை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அதை ஏற்க உயர்நீதிமன்றம் மறுத்தது. மேலும் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்று தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது டிரான்ஸ்ஃபர் மனு தாக்கல் செய்துவிட்டு உயர்நீதிமன்ற விசாரணைக்கு தடை கோருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ள டிரான்ஸ்ஃபர் மனுவை திரும்ப பெற வேண்டும் என மத்திய அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் வழக்குகளுக்கு தடை விதிக்க வேண்டும், உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கும் தடை விதிக்க வேண்டும் என்று தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஆளுநர், மத்திய அரசு மற்றும் யுஜிசி பதிலளிக்க 4 வாரங்கள் அவகாசம் வழங்கி உத்தரவிட்டனர். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுக்கு தடை விதிப்பது குறித்து அடுத்த விசாரணையின் போது முடிவு செய்யலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அண்மை செய்தி. பல்கலைக்கழக துணை வேந்தர்களை நியமிப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. அதை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நரசிம்மா, ஆர் மகாதேவன் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு தரப்பில் வழக்கறிஞர் பி. வில்சன், அபிஷேக் சிங் ஆகியோர் ஆஜராகினர். ஒரு விடுமுறை கால அமர்வு அவசரமாக வழக்கை விசாரணைக்கு எடுத்தது என்று தமிழக அரசு தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. அப்போது ஏற்கனவே வழக்கை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அதை ஏற்க உயர்நீதிமன்றம் மறுத்தது. மேலும் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்று தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது டிரான்ஸ்ஃபர் மனு தாக்கல் செய்துவிட்டு உயர்நீதிமன்ற விசாரணைக்கு தடை கோருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ள டிரான்ஸ்ஃபர் மனுவை திரும்ப பெற வேண்டும் என மத்திய அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் வழக்குகளுக்கு தடை விதிக்க வேண்டும், உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கும் தடை விதிக்க வேண்டும் என்று தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஆளுநர், மத்திய அரசு மற்றும் யுஜிசி பதிலளிக்க 4 வாரங்கள் அவகாசம் வழங்கி உத்தரவிட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிப்பது குறித்து அடுத்த விசாரணையின் போது முடிவு செய்யலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்.